இப்போது நம்ம உடம்ப எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக நிற்கலாம், எப்போவுமே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியும், நம்மளோட போஸ்ச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக நின்றுட்டு 2 கையும் பின்னாடி கோர்த்துக்கிட்டு ஒரு கையை மட்டும் இழுக்கணும். இழுக்கும் பொழுது ஆப்போசிட் நெக்கை ஸ்ட்ரெச் பண்ணணும் சைடில். அதே போல் நெக்ஸ்ட்டு கையை இதே மாதிரி இழுத்துட்டு ஆப்போசிட்டை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதனால் சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டரை தூக்க முடியாமல், கழுத்து லெஃப்ட்டு ரைட்டு திருப்ப முடியாமல் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அது நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் பின்னாடி கை கொடுத்துக்கிட்டு கழுத்து லெஃப்ட்டு ரைட்டே திருப்பணும். இந்த மாதிரி திருப்பும் பொழுது நெக்கில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா டைட்டில் ரிலீஸ் ஆகி ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் 2 கையும் தொங்க போட்டுட்டு மேலே கீழே கழுத்தை செய்யணும். முன்னாடி கீழே குனிஞ்சு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். மேலே அண்ணாந்து 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது கழுத்தில் நார்மலாகவே ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா உணர முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் கழுத்தை சாய்ச்சி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஷோல்டர்கிட்டையும் நெக்குக்கிட்டையும் நல்லா டைட்னஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் கை வச்சுட்டு 2 கையும் பின்னாடி கொண்டு வந்துட்டு உடம்பு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நெஞ்சை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது சில பேருக்கு கூன் முதுகு இருந்தாலும் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நல்லா ரிலீஸ் ஆகிறத உணர முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவுத்தோரத்தில் கை வச்சுட்டு ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு இன்னொரு கையில் பிடிச்சி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு காலையும் மாற்றி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது தொடர் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நம்மளால் உணர முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதவு சென்டரில் நின்றுட்டு அந்த நிலப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பக்கத்தில் சென்டரில் நின்றுட்டு 2 நிலப்படி பின்னாடியும் கை வச்சுட்டு ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு உடம்பை மட்டும் முன்னாடி கொண்டு போகணும். இந்த மாதிரி கொண்டு போகிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த முதுகில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், செஸ்ட்டு மசில்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஸ்டொமக் மசில்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா உணர முடியும். இப்படி ஒரு கால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு காலை மட்டும் முன்னாடி மட்டும் மடக்கி வச்சுட்டு பண்ணும் பொழுது பின்னாடி இருக்கிற மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் எல்லாமே நல்லா ஆகிறத நம்மளால் உணர முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேராக நின்றுட்டு 2 கை கோர்த்துக்கிட்டு வலது பக்கம் இடது பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிறது நல்லா உணர முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் 5 to 10 டைம்ஸ் பண்ணினோம்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு 2 காலை நீட்டிட்டு ஒரு காலை மட்டும் ஆப்போசிட்டில் வச்சுட்டு அந்த கையை மடித்து வச்ச காலை புஷ் பண்ணிவிட்டு திரும்பணும். இந்த மாதிரி திரும்பும் பொழுது முதுகில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத உணர முடியும். இதே மாதிரி ஆப்போசிட்டு கால்லையும் அதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி 2 சைடும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி பண்ணும் பொழுது நமக்கு அதை நல்லா உணர முடியும். அங்கே இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிறது நல்லா உணர முடியும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது முதுகளோட வளைவுத்தன்மை ஜாஸ்தியாகிறது நம்மளால் உணர முடியும். கழுத்தோட வளைவுத்தன்மை ஜாஸ்தியாக உணர முடியும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கால் நீட்டி படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு உட்காந்துட்டு பண்ண மாதிரியே இதை படுத்துட்டு பண்ணுறோம். ஒரு காலை ஆப்போசிட்டு கொண்டு போயிட்டு தரையோடு முட்டி வைக்கணும். டச் பண்ண மாதிரி வைக்கும் பொழுது அங்கே முதுகில் இருக்கிற டைட்னஸ்ஸு, ஹிப்பில் இருக்கிற டைட்னஸ்ஸு எல்லாமே ரிலீஸ் ஆகிறது நல்லா உணர முடியும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி காலம் மடக்கிட்டு இந்த மாதிரி ஹிப்பை வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணிவிட்டு வைக்கணும். வைக்கும் பொழுது ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கையில் புஷ் பண்ணிவிட்டு தள்ளும் பொழுது இன்னும் கொஞ்சம் நம்மளால் மடக்கி வைக்க முடியும். இந்த மாதிரி 2 கால் பக்கமும் மாற்றி மாற்றி பண்ணும் பொழுது முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா உணர முடியும். இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணும்பொழுது
நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் உங்களோட போஸ்டர்ஸ் நல்லா கவனித்து உணர முடியும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு ஒரு காலம் மட்டும் முன்னாடி கொண்டு போய்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது அங்கே குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது முன்தொடை மசில்ஸ், இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது உணர முடியும். அடிவயிற்றோட மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி உணர முடியும். இந்த மாதிரி நிதானமாக பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியுதோ அவங்க மட்டும் இதை எக்ஸசைஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் இதை பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக நல்லா உணர முடியும். நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக உணர முடியும். இது எல்லாராலையும் செய்ய முடியும். முட்டி வலி அதிகமாக இருக்கிறவங்க இதை செய்ய வேண்டாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா மல்லாக்கப்படுத்திக்கணும். மல்லாக்கப்படுத்திட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துக்குங்க. உடம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு 2 காலையும் நல்லா நீட்டிட்டு 2 கையும் நல்லா தலைக்கு மேலே நல்லா ரிலாக்ஸாக நீட்டிக்கணும். நீட்டிட்டு மேலே ஒரு ஆள் நல்லா உங்களுக்கு 2 கையும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே போல் 2 காலையும் யாரோ ஒரு ஆள் இழுக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். சைமல்டேனியஸில் இது பண்ணும் பொழுது உங்களோட முதுகு பகுதி இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இது இழுத்துட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இழுத்துட்டு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லா உணர முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸில் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் போஸ்டர்ஸ் நல்லா சேஞ்சஸ் உணர முடியும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.